அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கமான் எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி ஆமென். என் நம்பிக்கையே என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். எந்த மனுஷனை நம்பல, யாரை நம்பல, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உள்ளத்தின் ஆளு சொல்லுகிறாங்க எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். இப்பொழுதே அற்புதங்கள் பரத்திலிருந்து இறங்கி வருவதாக ஒவ்வொருவரையும் இன்றைக்கு உம்முடைய அற்புதத்தின் ஆவியினாலே இப்பொழுது ஆராதனை ஸ்தலத்தை இப்பொழுது நீ நிரப்புவீராக. அற்புதத்தின் ஆவியானவர் இப்பொழுதே பிரசன்னமாகுவீராக. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மை தான் நம்பி இயேசுவே, உம்மை தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். எத்தனை பேர் சொல்றீங்க இப்பொழுது அற்புதம் நடக்கிறது? இயேசுவே எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்திலே சிறகில்லாமல் பறக்கிற ஆண்டவரே, உங்க சமூகத்துல நான் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நல்ல உணர்ந்து சொல்லுவோமா?
உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. சொல்லுமா, தஞ்சமே எங்கள் கோட்டையே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத உங்களை என்னையும் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். குறைவோடு காணப்பட்ட உங்களை என்னையும் நிறைவாக்குகிற ஒரு நிறைவு நமக்குள்ளே வந்திருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை என்ன குறைவோடு வந்திருந்தாலும் நிறைவாக்குற அந்த நிறைவான இயேசு நம்மத்துல வந்திருக்கிறபடினால எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். ஏமே குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினி, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினி, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் ஏமே குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்பு. அப்பா கேளுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக
இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. Thank you, Holy Spirit. தூங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலைகூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அசைந்திடுமே. அசையாத மலைகூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனவும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துணியும் எல்லா உயர்வும் என்னில் இளைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் பிதாவுடைய சமூகத்துல உனக்காக, உன் குடும்பத்துக்காக அவர் இரவும் பகலும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் உம்மாய் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் உந்தன் பின்னாய் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, சோர்க்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, சோர்க்காமல் இறை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கனவும்
கர்த்தர் நம் பட்சமாய் நிற்பார். கர்த்தர் நம் பட்சமாக நின்று வழக்காடுவார். கர்த்தர் நம் பட்சமாக நின்று பரிந்து பேசுவார். எனக்காய் பேசும் இயேசுவே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீரங்கள்
அப்படி நின்றவனமாக பாகமும் 28வது அதிகாரம் முதல் 14 வசனங்கள் வரை பிரதர் சந்தோஷ்குமார் முன்னாலே வந்து அவர் வாசிக்க நாம் அவரோடு சேர்ந்து வாசிப்போமாக. வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி உபாகமம் 28வது அதிகாரம் முதல் 14 வசனங்கள் வரை. சேர்ந்து வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்கள் கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், ஏறு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களிலும் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்கார்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள மேலான நாமம் மகிமைப்படுவதாக. உற்சாகத்தோடு வந்து உற்சாகமான பலிகளை செலுத்தி அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இம்மட்டும் கர்த்தர் 2 மாதங்களும் இந்த வருஷம் துவக்கி நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தேவன் நம்மளை ஆச்சரியமாய் அற்புதமாய் தேவன் நடத்தி வந்த நடத்திப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் அருமையான ஒரு நல்ல வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 28:21. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் போதும். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் தெய்வம் பேசுவீராக. அடிமை மூக்குள் மறைந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த வார்த்தையை நேற்றைக்கு நாம் தியானித்தோம். கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியைகளையும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலைகளையும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர்.
நமக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர். ஏனென்று சொன்னால் வாக்குத்தத்தங்கள் அத்தனையோ ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடியினால கர்த்தர் அவருடைய அபூர்வமான காரியங்களை சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, வேலையை நடப்பிக்கிற மாத்திரமல்ல, அதை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கவும் என் ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு தெய்வம் உங்களோடும் என்னோடும் என் ஆண்டவர் பேசுகிறார். அபூர்வமான காரியங்களை நான் உனக்கு செய்வேன், அதை நிறைவேற்றி கொடுப்பேன். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நேற்றைக்கு தெய்வம் பேசினதை மறுபடியும் இன்றைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. நான் நிறைவேற்ற போகிறேங்கிறாரு. அபூர்வமான காரியத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அபூர்வமான காரியங்கள், அபூர்வமான செயல்கள். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீண்ட நாட்களாக சில குறிப்பிட்ட காரியத்துக்கு காத்து கொண்டிருக்கலாம். எப்பொழுது விடியும் என்று சொல்லி ஒரு சாமக்காரனை போல காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் இருந்து நீங்கள் எந்த காரியத்துக்கு காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் அபூர்வமான ஒரு பிரேக் த்ரூ இருக்க போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென்னு சொல்லணும், கையை தட்டிக்கிட்டே இருக்கணும். முழுவதும் இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை இறங்க 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 தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்களுக்காக, பரிபூர்ணமான சுகத்துக்காக, தெய்வீக சமாதானத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அபூர்வமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அபூர்வமான காரியங்கள் என்றால் என்ன என்று சொன்னால், ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியாது. அபூர்வமான காரியம் என்ன தான், ஆமாம், ஈஸியாக நமக்கு கிடைக்காது. அல்லது இன்னொரு காரியத்தை சொல்லலாம், அபூர்வமான காரியம்னா, ஆமாம், அத்திபூத்த மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், நம்ம தமிழ் மொழியில் அத்திபூத்த மாதிரி எப்போமாவது, அதுவும் அது சான்ஸே, ஆமாம், அந்த மாதிரி நடக்காத அந்த காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். இன்னும் அபூர்வமான காரியம் அப்படின்னா, இது வரைக்கும் நான் பிறந்த நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும், அல்லது இப்படி சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இயேசுவை குல தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும், கொஞ்சம் மேலே அந்த இதை குறிச்சிருங்க, கெயினை. ஆமென், ஹல்லேலூயா, ரைட். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம் மைப்படுவதாக. தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை, அபூர்வமான காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் எதை செஞ்சாலும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தனித்தன்மை, தனி ரகம். ஆமாம், அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்ம ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற எதுவாக இருந்தாலும் ஸ்பெஷலாக தான் கொடுப்பார். தனி ரகமாக இருக்கும். ஆங்கிலத்தை சொன்னால் யூனிக்காக இருக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் செய்கிற கிரியை, நான் செய்கிற வேலை அபூர்வமாக இருக்க போகிறது. அந்த அபூர்வமான கிரியைகளை, அபூர்வமான வேலைகளை செய்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு தேவனுடைய பிள்ளை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருந்தால் தான் அந்த அபூர்வமான கிரியைகளை, அந்த அபூர்வமான அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஆண்டவரை குறித்து ஒரு நல்ல தெளிவான ஒரு அறிவு இருக்க வேண்டும். நல்ல ஆண்டவர் மேலே ஒரு நல்ல விசேஷித்தமான ஞானம் இருக்கணும். என்ன ஞானம்? அவர் உங்களையும் என்னையும் அவர் படைத்திருக்கிறார். அவர் படைத்த தேவன், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். 6 நாட்களில் சிருஷ்டிப்பை படைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் உறைவிடமாக இருக்கிறார். நம் தேவன் என்றாலே ஆசீர்வதிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம், 28வது வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோம்
அனுபவமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனிதனை படைத்த பின்பு மனுக்குலத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுக்கு பிற்பாடு 7வது நாளையும் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். அப்போ நம்முடைய தேவன் மனுக்குலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் சபையாராகிய உங்களையும் என்னையும் ஆசீர்வாதப்பதிப்பதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் என்னென்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு வச்சிருக்கிறாரோ இந்த புதிய ஏற்பாட்டு சபையாருக்கு எதுக்காக உங்களை என்னை அழைத்திருக்கிறார்னா, இந்த இடத்துல உங்களை என்னை எதற்காக கூடி வர செய்திருக்கிறார்னா, அவர் உங்களுக்காக குறித்து வைத்திருக்கிற, அவர் வைத்திருக்கிற அபூர்வமான காரியங்கள், அவர் வைத்திருக்கிற அபூர்வமான திட்டங்கள், அவர் வைத்திருக்கிற அபூர்வமான வேலைகளை சுதந்தரிப்பதற்காகவே கர்த்தர் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காகத்தான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் அதுக்கு வசன ஆதாரம் சொல்றேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து. அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை, நான் ஆதீனத்திலே குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு சுதந்தரிக்கும்படியாகத்தான் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். அதை நீ அறிஞ்சு கொள்ளு அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முழு வேதாகமத்திலும் 2 சபைகள் இருக்கின்றன. முழு வேதாகமத்தை எடுத்து பார்த்தா 2 சபைகள். யாத்திராகமம் 20வது அதிகாரத்திலே தீர்க்கதரிசியாகிய மோசையின் தலைமையிலே பழைய ஏற்பாட்டு சபை எழும்பினது. புதிய ஏற்பாட்டு சபை அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு தலைமையிலே எழும்பினது. பழைய ஏற்பாட்டு சபை யாருடைய தலைமையில் எழும்பினது? மோசையினுடைய தலைமையில் எழும்பினது. புதிய ஏற்பாட்டு சபை பேதுருனுடைய தலைமையிலே சபைகள் எழும்பினன. பழைய ஏற்பாட்டு சபை ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே எழுப்பி, ஆமாம், அந்த 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 இரத்தத்தினாலே எழும்பின பழைய உடன்படிக்கையின் சபை. புதிய ஏற்பாட்டு சபை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எழும்பின புதிய உடன்படிக்கையின் சபை. பழைய ஏற்பாட்டில் அது பழைய உடன்படிக்கையின் சபை, புதிய உடன்படிக்கையின் சபை. இந்த நாட்களில் நாம் ஆராதிக்கிற சபை பழைய ஏற்பாட்டு சபையாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு சபையாக இருந்தாலும் ஆசீர்வதிப்பதற்காகத்தான் அவருடைய சித்தம் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அபூர்வமான கிரியை, அபூர்வமான வேலைக்கு உரிய அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன வேதத்தில். நேற்றைக்கு வேறு மாதிரி தியானித்தோம். இன்றைக்கு அபூர்வமான கிரியை, அபூர்வமான நேற்றுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் அதை ஃப்ரீயாக இருக்க நேரம் போட்டு வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அபூர்வமான கிரியை, அபூர்வமான வேலையை, ஆமாம், அதற்குரியதான ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நாம் வாசித்த உபாகமம் 28வது அதிகாரத்திலே, ஆமாம், 1 முதல் 14 வரை வாசித்த அந்த வசனங்களிலே ஒரு சில ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கின்றன. அந்த ஆசீர்வாதங்களை நான் சொல்லுகிறேன். அதை அப்படியே நீங்கள் விசுவாசிங்க. அது அப்படியே நம்முடைய சரசுக்களை இறங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் எதை பேசுகிறீங்களோ ஆசீர்வாதத்தை குறித்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா.
ஏமே பாவத்தை குறித்து பேசிக்கிட்டே இருந்தால் பாவம் தான் வரும். தோத்திரம் சொல்லுங்க அல்லேலூயா. பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறா, நம்மளை நீதிமானாக மாற்றியிருக்கிறா. இப்பொழுது நீங்கள்லாம் யாரு சொல்லுங்க? நீதிமான்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நான் இருந்தாலும் பாஸ்டர் அப்பப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் நீதிமான் ஆயிடுறேன், திடீர்னு புதன்கிழமை பாவி ஆவேன், அப்புறம் திரும்ப ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன், திரும்ப அப்புறம் வெள்ளிக்கிழமை நான் அப்படியே ஃபயர் ஆகி நீதிமான் ஆயிடுவேன், அப்புறம் சனிக்கிழமை கொஞ்சம் ஆமாம் சில சூழ்நிலையில் பாவி ஆயிடுவேன், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, விழுந்து இல்லை. இன்னும் அடுத்த வாரம் உங்களுக்கு நல்ல போதனையை கொண்டு வர போகிறேன். ஆமாம், அடுத்து உங்களுக்கு இந்த காரியத்தை குறித்தான ஒரு தெளிவு வேணும், அடிப்படை ஆமாம் டாக்டரினை குறித்து ஒரு நல்ல தெளிவு இருக்கணும். கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் உங்களுக்கு நல்லா போதிக்கிறேன். இப்போ இன்னைக்கு நீங்கள் அத்தனை பேர் யாரு? இன்னும் சத்தம் போதாது, சத்தம் போதாது. அல்லேலூயா. நீங்க வேணும்னாலும் பாருங்க, நீங்க சொல்லி பாருங்க, பாவத்தை செய்யணும்னு நினைச்சு பாருங்க. நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் நீதிமான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லிக்கிட்டு அடுத்த அப்டேட்டு எங்கே போயிட்டுருக்குறோம்? நமக்கு அப்டேட் ஆகணும். மொபைலில் மட்டும் நல்ல அப்டேட் உடனே கொடுக்குறீங்கல்ல, நமக்கெல்லாம் அப்டேட் என்ன அப்டேட்டு? பரிசுத்தவான் ஆகிக்கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம பரிசுத்தவான் ஆகிற அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நீதிமான் சொல்ல நான் பரிசுத்தமாக மாறிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல பாவத்தை நீங்கள் செய்ய நினைச்சா கூட அந்த நினைப்பே வராது. விசுவாசிகள் கரங்களை தட்டி விசுவாசி செக் பண்ணுங்க. சும்மா நான் சொல்லலை, செக் பண்ணுங்க. ஆமாம், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள், கொடுக்குற வார்த்தைகளை அப்படியே பிலீவ் பண்ணுங்க. 2 வாரத்துக்கு முன்னால் சொன்னேன், நான் யார்? புது சிருஷ்டி. ஒரு பாவம் அப்படி வரும்போது நான் புது சிருஷ்டி, நான் நீதிமான், நான் ஆண்டவருடைய பிள்ளை. என் ஆண்டவர் சிலுவையில் என்னை பெற்றெடுத்திருக்கிறாரு. நான் சாதாரணமான ஆள் கிடையாது. நான் எங்கள் அப்பா அம்மா வயிற்றுலேருந்து நான் வந்தால் கூட, ஆனால் இப்போ நான் யார்? சிலுவையில் நான் பெற்றெடுத்திருக்கேன். இயேசு என்னை பெற்றெடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு என் ஆண்டவர் அப்பா, அவர் பரிசுத்த, அவர் நீதிமான், அவர் உண்மையுள்ளவர். அவர் எப்படியோ அப்படியே நானும் கரங்களை தட்டி அபூர்வமான கிரியை, அபூர்வமான வேலையை, அவருடைய ஆசீர்வாதங்கள். நம்பர் 1, 1வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அபூர்வமான காரியங்களை முதலாவது என்ன காரியத்தை செய்ய போகிறார்? மேன்மையாக வைக்க போகிறாரு. மேன்மையாக வைக்க போகிறாரு. அது பாஸ்டர் எனக்கு அது அபூர்வம், அதைத்தான் செய்ய போறாரு. அபூர்வமான காரியத்தை தான் செய்ய போறாரு. மேன்மையா? எனக்கா? என் குடும்பத்துக்கா? என் பிள்ளைகளுக்கா மேன்மை? சான்ஸே கிடையாது பாஸ்டர். அதுதான் அபூர்வம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்க போகிறார். நீ சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே, நீ படித்து கொண்டிருக்கிற, நீ ஆமா அல்லேலூயா வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த நபர்கள் மத்தியில, ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியில அபூர்வமான ஒரு காரியம், முதலாவது காரியம், உனக்கு ஒரு மேன்மையை கொடுக்க போகிறார். உன் குடும்பத்துக்கு ஒரு மேன்மையை கொடுக்க போகிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே முந்திக்கொள்ளும். தேவன் அனுப்புகிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நம்ம மேலே தங்குவது மட்டுமில்லை. கொஞ்சம் பேஸ் வைங்க பிரதர், கொஞ்சம் பேஸ் வைங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை முந்திக்கொள்ளும் என்று எழுதப்பட்டுள்ளது. தேவன் அனுப்புகிற ஆசீர்வாதங்கள் நம்மேல் தங்குவது மட்டுமில்லை. இன்னொரு நல்ல செய்தி சொல்கிறேன். அபூர்வமான காரியத்திற்கு உங்கள் வீடை விசாரித்து, உங்கள் தெருவை விசாரித்து, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தேடி ஆசீர்வாதம் வரப்போகிறது.
அல்லேலூயா. நம்முடைய வீட்டுக்கு நீங்கள் இன்னைக்கு இந்த ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போவதற்கு முன்பதாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கே முன்னால் போய் நிற்க போகிறது. அதனால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 6வது வசனம், சங்கீதம் 23:6, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நமக்கு முன்னால நன்மையும் கிருபையும் தொடருமா? அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் முன்னால போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் ஆசீர்வாதம் பின்னால நம்மளை விரட்டிக்கிட்டே வருது. தோத்திரம். முன்னாலையும் தேவனுடைய ஆசீர்வாதம், பின்னாலையும் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளை அப்படியே விரட்டி கொண்டே வருகிறது. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். அபூர்வமான கிரியைகளை ஆண்டவர் செய்கிறவ உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். உங்களுக்கு நீ யோசிப்பீங்க, எனக்கா இந்த மேன்மை, எனக்கா இந்த ஸ்தானம், எனக்கா இந்த உயர்வு. அப்படிப்பட்ட ஒரு ஹை லெவல்ல என் ஆண்டவர் உங்களை மேன்மையாக வச்சு என் தெய்வம் அழகு பார்க்க போகிறாரு. என் பிள்ளைங்களை நல்ல நிலையில வச்சு ஆமே நான் பார்க்கணும்னு சொல்லி அதற்காக நான் அபூர்வமான காரியத்தை செய்ய இன்றைக்கு சித்தம் கொண்டிருக்கிறேன். ஆமே மேன்மையாக வைப்பா. முதலாவது கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பா. நீ வேலை செய்கிற இடத்துல நீ எத்தனை பேர் உனக்கு மேல இருக்கிற சீனியர் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அபூர்வமான காரியம் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா. நீ இருக்கிற ஏரியாவில் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பா. நீங்கள் செய்கிற அந்த கையின் பிரயாசத்தில் மேன்மையாக வைப்பா. நீங்கள் ஒரு தெருக்கில் போய் ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியம் பண்ண போறீங்கல்ல, கர்த்தர் உங்களை அப்படியே மேன்மையாக வைப்பாருங்க. ஹல்லேலூயா. அவளை கனத்தை கொடுக்க போகிறாங்க, அவளை மரியாதையை கொடுக்க போகிறாங்க. ஒருவேளை கடந்த நாட்களில் கனவீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில். ஆனால் இன்றைக்கு ஆமாம் அபூர்வமான காரியம். கர்த்தர் உங்கள் வாயை திறந்த உடனே தேவன் அற்புதத்தை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். அந்த அபூர்வமான காரியங்கள் நடக்கிற பொழுது கர்த்தர் உங்களை என்னையும் மேன்மையாக வைப்பார். கரங்களை தட்டி இரண்டாவது அபூர்வமான காரியத்தை செய்கிறவர் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அது 28:4. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆசீர்வாதம்னாலே அந்த இடத்துல சுகம் இருக்கும். ஆமே, அந்த இடத்துல ஆமா நம்ம அது ஒரு பெரிய பிளஸிங். ரெண்டாவது தெய்வீக சுகம். சிலுவையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிந்தின அந்த இரத்தம், அந்த இரத்தத்தின் மூலமாக அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. சுகமாக வாழ்வது தான் தேவனுடைய ஆசீர்வாதம். வியாதியோடு இருப்பது ஆண்டவருக்கு சித்தமல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், சரியாக நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் நினைக்கிறார்கள் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று சொல்லி நினைத்து தங்களுக்கு வருகிற வியாதியை ஒருவேளை ஆண்டவர் தான் இந்த காரியத்தை எனக்கு ஒருவேளை அனுமதிக்கிறாரு, வியாதியை ஒருவேளை அனுமதிக்கிறார்னு சொல்லிட்டு சில வியாதிகளை தங்களுக்குள்ளே பத்திரப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வியாதிகள் வருகிற பொழுது அறிக்கையிட வேண்டும். வியாதியாக இருப்பது ஆமாம் எனக்கு சித்தம் அல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லி நல்ல தைரியமாக நீங்களும் நானும் சொல்லணும். பிள்ளைகள் ஆசீர்வாதம் சுகவீனத்தோடு அவ்வப்போது ஆஸ்பத்திரிக்கு அங்கே இங்கேயும் அலைகிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல என்கிற சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமைப்படுவதாக ஒருவேளை வியாதி வருவது ஆமாம் தேவனிடத்தில் இருந்தது மாதிரி தெரியும். ஏன்னா ஆமாம் யோபு எடுத்துக்கிடுவாங்க. யோபு பாருங்க ஐயா, அவர் ஆமாம் வியாதியினால் எவ்வளோ கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டார். ஆமாம், பருக்கள் எல்லாம் வியாதி, சரீரத்தில் எவ்வளவு வியாதி, பருக்கள் பயங்கரமாக இருக்கிறதே. ஆமாம், அப்படி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அந்த சோதனை ஆண்டவர் கொடுக்கல. வியாதி, யோபுக்கு வந்த வியாதி கர்த்தரால் வந்தது அல்ல, அது சாத்தானால் வந்தது. யோபு 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். யோபு 2:7. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். சாத்தான் தான் வியாதியை கொடுக்கிறவன். அப்போ வியாதிகள் வருகிற பொழுது சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். வியாதிகள் வருகிற பொழுது கடிந்து செபிக்க வேண்டும். அப்படி செபிக்கும் பொழுது பயப்படக்கூடாது, வியாதிக்கு பயப்படக்கூடாது. சும்மா அப்படியே போல போகணும். இயேசுவின் நாமத்தினால போ. ஆமாம், இயேசுவின் நாமத்தினால ஓடு, என் கையை விட்டு ஓடு. கையில் பெயினா கையை விட்டு போ அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம், கையை விட்டு போன்னு சொல்லுங்க. ஆமாம், காலில் பிரச்சனையா என் காலை விட்டு போ அப்படின்னு சொல்லுங்க. தலையில் பிரச்சனையா என் தலையிலிருந்து போ இயேசுவின் நாமத்தினால. வியாதியே உனக்கு இடம் கிடையாது. சிலுவையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எனக்காக, எனக்கு சுகத்துக்காக அவர் சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்திருக்கிறார். ஏன்னா பிசாசு தான் அவன். எனக்கு பேர், ஒரு பேர் திருடன், திருட்டு பையன். சொல்லுங்க, என்ன பையன்? திருட்டு பையன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆண்டவர் சொல்றாரு யோவான் 10:10. ஆமாம், யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்ப சாத்தான் ஒருவரை நெருக்கும் பொழுது சரீரத்தை அழிப்பான், உயிர்களை கொல்லுவான். ஆனால் இயேசு நமக்குள்ளே வருகிற பொழுது அவர் ஜீவனை கொடுப்பார், தீர்க்க ஆயுசை கொடுப்பார், பூரண சுகத்தை கொடுப்பார். வியாதி பலவீனத்தில் இன்றைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. சுகம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தேவன் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்கள், உங்கள் சமையல் கட்டில் போய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. ஏன்னா அங்கே தான் மெயின். வியாதிக்கு அங்கே தான் உருவாகிற இடம். எல்லாமே இன்றைக்கி எங்கேது? சாப்பிட்றதுல தான் இருக்குது, உணவில் தான் இருக்குது. நிறையா வியாதிகள் இன்றைக்கி சாப்பாட்டுனால தான் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். உபாகமம் 28:5 வசனத்தை வாசிங்க. 5வது வசனம். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அதில் ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்முடைய சரீரத்திற்கு தேவையான இம்யூனிட்டி பவர் வந்துடும். நம்முடைய சரீரத்துக்கு தேவையான நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற பானங்கள் எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ இந்த நாட்களில் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா சாப்பிட்ற அளவே. அப்போ அந்த நாட்கள்லாம் நான் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும் பொழுது எங்கள் கிராமத்தில் இந்த கும்பா அப்படிம்பாங்க. கும்பான்னு எத்தனை பேருக்கு தெரியுதில்ல. அப்போ அந்த பாத்திரம் நம்ம பிளேட் இப்படி வச்சுருக்கோம்ல, நான் சின்ன பிள்ளையில் அப்படி பிளேட்டெல்லாம் பார்க்கல. கும்பா அப்படிம்பாங்க. இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதில் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஆமாம், இன்றைக்கும் சில ஆட்கள் அப்படி சாப்பிட்றாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த நாட்களில் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு குறைந்து கொண்டே போகிறது சீக்கிரத்தில். அதனால தான் மனிதன் இன்றைக்கு வியாதியினால் தாக்கப்படுகிறான். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தழும்புகளை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவையை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பெண்கள் சமையலை துவக்குவதற்கு முன்பதாக, ஆண்டவரே இன்றைக்கு செய்கிற இந்த சமையலை அப்படியே ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் சரி, நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, உங்கள் வீட்டுக்காரர் கொடுத்தாலும் சரி, நல்ல ஃபுட்டு, நல்ல விட்டமின், எல்லா விட்டமின் அதில் வந்துடும். நீங்கள் போடுற ஸ்தோத்திரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் சமையலை துவக்கும் பொழுது எல்லா விட்டமினும் நீங்கள் எந்த சமையலை சமைச்சாலும் அதில் நம்முடைய பாடிக்கு தேவையான
அத்தனை விட்டமின் வந்துடும். தேவன் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. நம்முடைய ஆகார முறையை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. நல்ல ஆகாரத்தை, ருசியுள்ள ஆகாரத்தை நீங்கள் சமைத்து விட்டு நீங்கள் ஜெபம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது. அட்லீஸ்ட் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். அந்த ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது நிச்சயமாக அந்த ஃபுட்டை நமக்கு தேவன் ஆசீர்வதித்து அதில் நல்ல ஆரோக்கியமுள்ள ஒரு ஃபுட்டாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு நல்லவராக இருக்கிறார். அப்போ முதலாவது அபூர்வமான காரியம் இன்றைக்கு நல்ல உங்களுடைய சமையல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. நீங்க எங்க வச்சு ஜெபம் பண்றீங்களோ எனக்கு தெரியாது. இனி நாள்ல இருந்து பெண்கள் ஒருவேளை இன்னிலேருந்து போய் சமையல் ஆரம்பிச்சிருங்க. சமையல் கட்டில் போய் ரெண்டு பேரே இன்னைக்கு செய்கிற சமையலை நான் அப்படின்னு யாராவது ஜெபம் பண்ற ஆளாக இருந்தால் மட்டும் சொல்லுங்க, கையை தூங்க. ஒன்று கூடல தெய்வம் தீர்க்கதரிசனமாக பேசுகிறாரு. தோத்துறோம். நீங்கள் சும்மா ஜெபம் பண்ணுவீங்க டெய்லி. நான் உங்களை ஜெபம் பண்ணலன்னு சொல்லலை. நீங்கள் பயங்கரமான ஜெப வீரங்கர்கள், வீராங்கனைகள், அதெல்லாம் எந்த விதமான இது இல்லை. ஆனால் சமையல் கட்டில் போய் நின்று நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு உங்களுடைய சமையலை துவக்கினா உப்பு குறையாக இருந்தாலும் அவங்க சாப்பிடும்போது கரெக்டாக இருக்குமாங்க. ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக உப்பு குறையாக இருக்குது, ஆனால் அவங்க சொல்லுவாங்க கரெக்டாக இருக்குமாங்க. காரம் அதிகமாக இருக்கும், ஆனால் அவங்க சொல்லுவாங்க கரெக்டாக இருக்கு அப்படிம்பாங்க. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏமே இந்த தினத்திலேருந்து நம்முடைய சபைக்கு பெண்களுக்கு ஒரு அறிவுரை. சமையல் கட்டில் நின்று நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, இன்னொன்று சொல்கிறேன், சமையல் மட்டும் ஆசீர்வதிக்கிற தகப்பன்ல நம்முடைய பாட்டிலாக வச்சுருப்பீங்களே, டப்பா வச்சுருப்பீங்களே, அது எல்லாம் நிரம்பிடும். அது எல்லாம் நிரம்பிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமாம், அந்த ஆசீர்வாதம் அப்படியே சொல்ல எந்த அளவு விசுவாசிக்கிறோமோ, விசுவாசித்து சொல்ல அந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நம்முடைய வீட்டுக்குள்ள நிரப்பும். இன்னைக்கு சொல்றேன், உங்க சமையல் அறையில் இருக்கிற ஒவ்வொரு எம்டி பாத்திரங்கள் எல்லாம் இன்றைக்கு நிரப்பப்பட போகிறது. அதுதான் அபூர்வமான கிரியை. அல்லேலூயா. ஆமென். ஆமாம், இல்லைன்னு எதுவும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போது அபூர்வமான காரியத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்கள், ஒன்று மேன்மை, இரண்டாவது சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். நல்ல சரீரத்தில் சுகத்தை கொடுப்பா. வியாதி வந்துச்சா அது சிலருக்கு மனசை தேத்திக்கிறாங்க. ஆமாம், யோபுவுக்கு வந்த சோதனை இல்லாமல் நம்மலாம் என்ன அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் தேத்தாதீங்க. அதிகாரத்தோடு சொல்லுங்க, நான் சிலுவையில் பெற்றெடுக்கப்பட்டவள், நான் சிலுவையில் பெற்றெடுக்கப்பட்டவன். ஆமாம், என் சரீரத்தில் நல்ல சுகத்தை தரதுக்கு தான் என் அப்பா அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. அதனால சுகம் என்னுடையது, சுகம் என்னுடையது. சொல்லுங்க, சுகம் என்னுடையது. அல்லேலூயா. ஆரோக்கியம் என்னுடையது. நீங்க விசுவாச வார்த்தைகளை பேச பேச ஆண்டவர் கிரியை செய்வதற்கு, அபூர்வமான கிரியைகளை செய்வதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்க. மூன்றாவது 7வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். மூன்றாவது ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். ஏமே, முதலாவது மேன்மை, இரண்டாவது சுகம், மூன்றாவது வெற்றி. இன்னைக்கு எல்லாருக்கும் மனுஷன் வெற்றிக்காகத்தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், ஆனால் அந்த வெற்றியை கொடுக்க விடாதபடி நமக்கு விரோதமாய் காணப்படுகிற சத்துருக்கள் கிரியை செய்து கொண்டே இருப்பார்கள். பிசாசும் அவன் வேலையா சில ஆட்களை ஏவி விட்டு அவன் நம்முடைய வெற்றிகளை எல்லாம் தடுக்க செய்வதற்கு அவன் கிரியை செய்து கொண்டே இருப்பான். ஆனால் வேதம் ஒரு பொழுதும் பொய் சொல்லாது. உனக்கு விரோதமாக உன் வெற்றியை தடுக்கிற எந்த நபராக இருந்தாலும் ஒரு வழியாக உள்ளே வந்திருக்கலாம். வெற்றியை தடுப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் அபூர்வமான கிரியைகளை, அவருடைய வேலையை துவங்கி இருக்கிறார். நான்
விசுவாசிக்கிறேன். அவர் செய்ய ஆரம்பித்த உடனே 7 வழியா நம்ம பாஷையில் சொல்லலாம், துண்டை காணும் துணியை காணுன்னு ஓடியே போயிடுவான். விசுவாசிக்கிறவர் நல்ல ஆமென் என்று கரங்களை தட்டி அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது உங்களுக்கு வெற்றி, உங்களுடைய குடும்பத்தில் வெற்றி, உங்களுடைய வேலையில் வெற்றி, ஊழியத்தில் வெற்றி, எல்லா காரியத்திலையும் கர்த்தர் வெற்றியை தருவதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சத்துருக்களை ஆண்டவர் சிதறடிப்பார். ஏன்னா பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும் பொழுது ஒரு சூப்பரான ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அப்போ இந்த வசனத்தின்படி நமக்கு எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும். அப்போ இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நமக்கு அபூர்வமான காரியம் என்ன, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம்தான் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலையும் வெற்றி. சொல்லுங்க, அதுதான் ஆண்டவருடைய பிளஸிங். குடும்பத்தில் வெற்றி, பிள்ளைகளுடைய காரியத்தில் வெற்றி, கையின் பிரயாசத்தில் வெற்றி, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெற்றி, எப்பொழுதும் எல்லா இடத்துலையும். சிலர் குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தில் அதில் மாத்திரம்தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. சிலருடைய வாழ்க்கையில் சில காரியத்தில் தோல்வி ஆயிரும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அதை மாற்றப் போகிறார். ஏமே, எல்லா இடத்துலையும் வெற்றி. சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் வெற்றி. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் வெற்றி, வேலை செய்கிறவர்களுக்கு வேலையில் வெற்றி, தொழில் செய்கிறவர்களுக்கு தொழிலில் வெற்றி, ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு ஊழியத்தில் வெற்றி, எல்லா இடத்துலையும் வெற்றி. ஆமென். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பிரைஸ்கா நம்ம எல்லாரும் ஒரு விசுவாசத்தோடு, ஆண்டவரே எனக்கு வெற்றியை தருகிறவ கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் எனக்கு வெற்றி உண்டு என்கிற அந்த ஒரு சரணத்தை பாடுவோம். இ மைனர். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கமான். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, 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 வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போட மாட்டேன். நான் சோர்ந்து போட மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி நிச்சயம். எப்பொழுது வெற்றி? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோற்க வைக்க முடியாது. ஆமென். நமக்கு தோல்வி கிடையாது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிப்பவன் யார்? ரோமர் 8வது அதிகாரம் 36, 37. ரோமர் 8, 36, 37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. இன்னும் ரோமர் 5:4 சொல்றாரு, உபத்திரவங்களிலேயும்
மேன்மையை பாராட்டுகிறோம். அதனால் நமக்கு எப்பொழுதுமே வெற்றி தான். உபத்திரவத்தில் கூட கர்த்தர் நமக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்தில் சொன்ன வார்த்தையின்படி அபூர்வமான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை அவர் என்ன செய்ய போகிறார்? மேன்மையாக வைக்க போகிறார். இந்த மேன்மைக்கெல்லாம் நான் ஏங்கி இருப்பேன், நான் எவ்வளவு எதிர்பார்த்திருப்பேன். ஆனால் இப்போ ஆண்டவர் எப்படி என்னை எப்படி மேன்மையாக வச்சாரு, ஆண்டவர் எப்படி இந்த சுகத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லத்தக்கதாக ஆண்டவர் எப்படி இந்த காரியத்தில் வெற்றியை கொடுத்தாரு. நிச்சயமா அபூர்வமான காரியம்தான் நீங்க வாயால சொல்ல போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 4வது 12வது வசனம், பாகம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அடுத்து அபூர்வமான காரியத்தினுடைய ஆசீர்வாதம் செழிப்பு. தோத்திரம் சொல்லுங்க, செழிப்பு. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பொருளாதார காரியத்தில் கர்த்தர் ஒரு செழிப்பை கட்டளையிடுவார். ஆமே, சரீர காரியத்தில் கர்த்தர் ஒரு செழிப்பை கட்டளையிடுவார். ஆமாம், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரித்திரர்களை அவர் ஐஸ்வர்யவன்களாக மாற்றும்படியாகத்தான் அவர் சிலுவைக்கு போனார். சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்துவிடத்தில் இயேசுவிடத்தில் உள்ள செழிப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். சிலுவையில் நடந்த அந்த தெய்வீக மாற்றத்தின் மூலமாகத்தான் நமது தரித்திரம் நீங்கி இருக்கிறது. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? சிலுவையை நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி என்று சொன்னால் அந்த சிலுவை இயேசு கிறிஸ்து சுமந்த அந்த சிலுவை உங்களுக்கும் எனக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறது. ஆமென், செழிப்பை கொடுத்திருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? செழிப்பாக இருக்கணும். தோத்திரம். சிலருக்கு ஐயோ ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் செழிப்பாக இருப்பாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் வசனத்தை நீங்கள் நன்றாக வாசிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு செழிப்பை கர்த்தர் தருவார். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நல்லா கவனிங்க. கிருபையை அறிந்திருக்கிற சபையே, கிருபையின் சபையே, கிருபையினால தான் நீங்களும் நான் இருக்கிறோம். கிருபையை அறிந்திருக்கிறவர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். அவர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர்? அவர் ஐஸ்வர்யமாரு. நம்ம அப்பா யாரு? சொல்லணும், அந்த தில்ல சொல்லணும். நான் செழிப்பாக தான் இருப்பேன், ஏன்னா என் அப்பா ஐஸ்வர்ய சம்பந்த. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அப்போ நம்மளை யாராக மாற்றணும்னு தான் அவர் தரித்திரர் ஆனாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு வேண்டாம், எனக்கு இந்த சின்ன வீடு போதும், 10க்கு 10 போதும் பாஸ்டர், ரொம்பலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக நினைக்கிறோம். இல்லை, அப்டேட் ஆகணும். பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. ஆண்டவர். ஆமாம், ஒரு நாளைக்கு இந்த ஆட்டோ ஓட்டுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓட்டுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உடனே நேராக வீட்டுக்கு போயிடுவாங்க. தோத்துறோம். ஆமாம். இன்னும் சிலர் அந்த சம்பாரித்து வச்சுருவாங்க பார்த்தீங்களா, அந்த கொஞ்சம் ஒரு 1000 ரூபா சம்பாரித்து வச்சுக்குவான். அந்த சோம்பேறிங்க வேலைக்கு போக மாட்டான், அங்கங்கே பேசிக்கிட்டு சும்மா ஓடலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோக்காரங்கெல்லாம், நிறைய ஆட்டோக்காரங்க இருக்கிறீங்க. தோத்துறோம். நீங்கள்லாம் செழிப்பாக இருக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. செழிப்பாக இருக்கணும்.
ஒரு ஆட்டோக்காரரு ஆமாம் தான் பிள்ளைய ஆட்டோ ஓட்டி ஐயோ டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கிறாரு, 2 பிள்ளைய இன்ஜினியருக்கு படிக்க வச்சிருக்கிறாரு. நான் அப்போ தான் யோசித்தேன், என்னடா இது ஆட்டோ ஓட்டுறவங்களாம் தருத்திரம் வருமானம் இல்லை, இந்த மனுஷனுக்கு எப்படிடா அப்படின்னு இன்னொருத்தர் ஆட்டோ பார்த்தா அவர் வீடை கட்டி வாசை கட்டி எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய மனநிலை மாறணும். கர்த்தர் என்ன செழிப்பாக ஆக்குவார். நம்ம விசுவாச பிள்ளைகளுக்கு எல்லாரும் அந்த மனநிலை வரணும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஓடாததெல்லாம் ஓடும். ரோட்டில் போகிறவெல்லாம் உங்கள் ஆட்டோவை மடக்கி ஏறுவாங்க. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாம், வராது இல்லை, வரும். கர்த்தர் என்னை அபூர்வமான காரியம்னா என்ன செழிப்பாக்குவார். சொல்லுங்க, அதான் அபூர்வம். இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருடைய ஆமாம் கையின் பிரயாசத்தை கர்த்தர் செழிப்பாக்க போகிறா. அதுதான் அபூர்வம். உங்களுக்கு அதுதான் அபூர்வம். அல்லேலூயா. சொல்லுங்க, வேலை இல்லை சொல்லவே கூடாது, தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாகத்தான் அவர் சிலுவையில் நம்மளை ஐஸ்வர்யவானாக, அதுக்கு தான் வசனத்தை வாசிக்க விடமாட்டான் பிசாசு, சத்தியத்தை அறிய விடமாட்டான். நீ இப்படியே இருமா. ஆனால் இன்றைக்கு எந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய சத்தியங்களை நீங்கள் அப்படியே பிலீவ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அபூர்வமான காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எல்லாம் யாரு? ஐஸ்வர்யவான்களாக மாறணும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவாருங்க. பிரைஸ் காட். நிச்சயமாய் தருவார். ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொருத்தரையும் மேன்மைப்படுத்தும், ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ அபூர்வமான கிரியை, அபூர்வமான வேலையை செய்கிற ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுப்பார்? முதல்ல மேன்மை, சுகம், வெற்றி, செழிப்பு. 5வது ஆசீர்வாதம் எஸ்தரின் புத்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். எஸ்தர் 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமப்படுவதாக. சகல கன்னிகளை பார்க்கிலும் அவர்களுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவு. 5வது அபூர்வமான ஆசீர்வாதம் தயவு. ஆமாம், தயவு இருந்தால் போதுங்க. தேவ தயவு அது நல்ல. எஸ்தரி புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதை விளங்கி கொள்ள முடியும். ராஜாவுக்கு மணவாட்டியாக அநேக கன்னி பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 6 மாதம் சுத்திகரிக்கப்படணும், 6 மாதம் அலங்கரிக்கணும். அதற்கு பிற்பாடு தான் ராஜாவை பார்க்க வேண்டும். அப்போ தான் அவர் செலக்ட் பண்ணுவார். இதுதான் அந்த நாட்களில் இருந்த அந்த முறைமை. அப்போது ஒவ்வொரு ராஜாவுகளுக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை இருக்கும் பொழுது இங்கு எஸ்தர் என்கிற அந்த எபிரேய பெண்மணி இப்பொழுது ராஜாவுடைய சமூகத்துக்கு போகிறார். ராஜாவின் தயவு கிடைத்தது. அவள் ராஜாங்கத்திலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். தயவு பெற்றவளுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? ராஜா அங்கீகரிப்பான், பார்த்த ஒன்று அங்கீகரிப்பான். அது மாத்திரமல்ல, ராஜாவினால் ஆசீர்வதிக்கப்படுவாள். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமாம், நிச்சயமாக. உபாகமம் 28:9 உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்போ மற்றவர்களுக்கு கிடைக்காத
கிடைக்காத தேவனுடைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? தயவு தயவு தயவு. ஆண்டவருடைய தயவு பெரிய ஆராதிக்கிற பொழுது தயவு இறங்கும். அதிகாலையில் தேடுகிற பொழுது தயவு இறங்கும். வேதத்தை வாசிக்கிற பொழுது தயவு இறங்கும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். விசுவாசத்தில் நீங்கள் வளரும் பொழுது கர்த்தர் நம்முடைய அவர் நமக்கு தயவை அவர் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். தயவுள்ள தேவன். அவருடைய குணாதிசயமே அவர் தயவுள்ளவர். அதனால் அந்த தயவை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தருவார். நீங்கள் எந்த அலுவலகத்துக்கு போனாலும் சரி, மனுஷங்க கண்களில் தயவு கிடைக்க வைப்பார். பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. சில காரியம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். என்ன செய்வது ஏது செய்வதுனே தெரியாது. ஈஸியாக போய் முடிச்சிருவீங்க. மனுஷங்களுடைய தயவு. அல்லேலூயா. ஏமே மனுஷங்களுடைய தயவு. ஏன்னா மனுஷ தயவுனால தான் சிலர் வேண்டாங்க. மனுஷங்க எனக்கு வேண்டவே வேண்டாமாங்க. மனுஷ தயவில் தான் அவரே வளர்ந்துருக்கிறாரு. தோத்திரம். அல்லேலூயா. அதனால் மனுஷங்களுடைய தயவு, ஆண்டவர் தான் முக்கியம். ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மனுஷங்களை அவர் கிரியை செய்வதற்கு, அவங்க கண்களில் தயவு கிடைப்பதற்கு அவரே கிரியை செய்கிறவர். அதனால் அபூர்வமான காரியம். இதுவரைக்கும் நீங்கள் யார்கிட்டையாவது எந்தையாவது ஒரு உதவியை கேட்டிருக்கலாம், அவங்க செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக நீங்கள் போய் கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு அவங்க செய்வாங்க. நிச்சயமாக தயவு பாராட்டுவாங்க. கரங்களை தட்டி தயவு பாராட்டுவாங்க. அல்லேலூயா. தயவு நிச்சயமாக. ஆமாம், ஆண்டவர் அந்த தயவு குறித்து பக்தன் பாடுகிறார். 2 பிரைஸ்கா. அருமையான பாடல். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, கரங்களை தட்டி தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு, முறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தயவு தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாப்பதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு பெரியதே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாப்பதே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாப்பதே. ஆண்டவருடைய தயவு இருந்தா நான் பாதுகாக்கப்படுவேன். ஆண்டவருடைய தயவு இருந்தா என் பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். ஆண்டவருடைய தயவு இருந்தா என் வீடு பாதுகாக்கப்படும். என் வீட்டுக்குள்ள சத்துரு உள்ளே வர முடியாது, பிசாசு நடமாட முடியாது. தயவு அபூர்வமான காரியம். தயவு சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. இப்போ தயவு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு தயவு பாராட்டுகிறார், தயவை கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, அப்போ மேன்மைப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, சுகத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, வெற்றியை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, செழிப்பை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, தேவ தயவை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல. இன்னொரு ஆசீர்வாதம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 28:11. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமப்படுவதாக பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். பெருக்கம் சொல்லுங்க, பெருக்கம். ஆமென். அல்லேலூயா. பெருக்கம். நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டி கர்த்தர். அவர் ஒன்றுமில்லாத இதிலிருந்து தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அவர் பெருக செய்தார். எல்லா காரியத்திலையும் பெருக்கம்.
கல்யாணம் முடித்தவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கர்த்தர் பெருக்கத்தை கொடுத்து விடுவார். பிரைஸ்கா. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பெருகி வளரச் செய்வார். எல்லா காரியத்திலையும் பெருக்கத்தின் நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிங்க? பெருக பண்ணுகிற ஆண்டவர், விசுவாசத்தை பெருக பண்ணுகிறவர், பரிசுத்தத்தை பெருக பண்ணுகிறவர், கிருபையை பெருக பண்ணுகிறவர். கொஞ்சம் கிருபை இருக்கும், ஆமாம், அதை பெருக பண்ணுவார். உங்கள்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இருக்கிறத ஆண்டவருடைய கையில் கொடுத்துட்டா போதும், அதை அப்படியே ப்ளஸ் பண்ணிட்டாருன்னா அது பெருகிக்கிட்டே இருக்கும். எப்படி 5 அப்பம் 2 மீன் எவ்வளவு பெருகிச்சு அதுபோல பெருகும். பெருக்கத்தின் அபூர்வத்தை கர்த்தர் செய்வார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அபூர்வமான காரியம். வனாந்தரத்தில் என்ன கிடைக்கும்? வந்திருக்கிறவங்களை அத்தனை பேரையும் பிரசங்கத்தை கேட்டுட்டாங்க. சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. கேட்குறாங்க, ஆண்டவர் எப்பா என்னப்பா இருக்குது, இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்களே, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? என்ன ஆண்டவர் இப்படி கேட்டால் எப்படி? இத்தனை, ஆமாம், 1000 பேருக்கு நம்ம எப்படி இந்த வனாந்தரத்தில் கொடுக்க முடியும்? அது உன் பிரச்சனை கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் அப்படி, அவ்வளோதான். உங்ககிட்ட இப்போ என்ன இருக்குது? அப்போ ஒரு சிறுவன் இருக்கிறான், 5 அப்பம் 2 மீனை வச்சிருக்கிறான், அதை கூட, அவ்வளோதான். அபூர்வமான காரியத்தை செய்கிறவ, ஏமே நம்முடைய ஆண்டவர் பெருக செய்கிறவ. இன்றைக்கு உங்ககிட்ட இருக்கிறத கர்த்தர் பெருக செய்து அபூர்வமான செயல்களை, அபூர்வமான கிரியைகளை என் ஆண்டவர் நடப்பிப்பதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஞானம் கொஞ்சம் ஞானமாக இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களை ஸ்கூலுக்கே சில பிள்ளை போகாது. நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க ஜெபம் பண்ண ஆண்டவர் பிள்ளைகள்லாம் மாற்றிடுவார். அப்படியே மாற்றிடுவார். படிக்கிற பிள்ளைகளாக மாற்றிடுவார். ஆமாம், எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? நம்முடைய சபையில் இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு பிள்ளைங்க. ஆமாம், டோட்டலாக படிக்க மாட்டேன்னு பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவர் தலைகளாக மாற்றி பெருக்கத்தை, ஞானத்தை, பெருக்கத்தை, ஆர்வத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பெருக செய்கிற ஆண்டவர். சொல்லுங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய சபையை பெருக செய்கிறவர். ஆமே, அபூர்வமான காரியங்கள், நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பெருக போகிறது. ஆமே, சொல்லுங்க, அபூர்வமானவர். வாக்குத்தத்தத்தின்படி அபூர்வமான செயல்களை, அபூர்வமான கிரியைகளை, அபூர்வமான வேலைகளை செய்கிறவரே, நீங்க பெருக செய்யுங்க, நீங்க பெருக செய்யுங்க. சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க சொல்லும் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். கடைசியாக 7வது அபூர்வமான காரியத்தை செய்கிறவர். 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமப்படுவதாக. தலையாக்குற காரியம். தலை என்பது சரீரத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான அவயவங்கள். அங்கிருந்து தான் எல்லா செயல்பாடுகளும் துவங்குகிறது. தலை, அந்த தலையிலிருந்து தான் எல்லா கட்டளை கொடுத்து மற்றதெல்லாம் வேலை வாங்கணும். அப்போ வாளுன்னா வேலை செய்கிறது, அதுக்கு தான் வாளாக்காமல் ஒன்று தலையாக்குவாருங்கிறாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஆளுகையை கொடுக்கிறார். ஆளுகை, சொல்லுங்க, ஆளுகை, அதிகாரம். அதிகாரம். கர்த்தர் உங்களுக்கு ஆளுகை அதிகாரத்தை கொடுக்கிறார். பிரைஸ்கா. வெறுமனே இன்றைக்கு கடைசியாக 7வது ஆசீர்வாதம் ஆளுகை அதிகாரம். பிரைஸ்கா. நீங்கள் எல்லாரும் என்னது? தலை. பிரைஸ்கா. அல்லது கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவா. பிரைஸ்கா. அதனால தான் என்னமோ தலைங்கிறாங்களோ என்னமோ தெரியலை, ஒவ்வொருத்தங்களாக கூப்பிடுறாங்களே. நீங்கள் எப்படியோ அது எனக்கு தெரியாது, இங்கே பைபிளில் ஆமாம் தலை அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஹெட்டு அப்படி நம்ம நினைப்போம். அவங்க யார் என்ன எப்படி கூட்டாலும் சரி, நம்ம பைபிள் படி தலையாக இருக்கிறீர்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், பக்கத்தில் தலை அப்படின்னு கொஞ்சம் கையை அப்படியே கையை கொடுங்க. உங்களை அத்தனை பேரும் தலையாக்கிடுவாங்கங்க. விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கைட்டீங்கன்னா கர்த்தர் வாள் கிடையாது. ஆமாம், நான் வாள் கிடையாது.
2 நான் வால் கிடையாது. சொல்லுங்க, நான் வால் கிடையாது, நான் தலை, நான் தலை, நான் தலை. கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறாரு. வாசிங்க லூக்கா 10:19. சீக்கிரம் லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. ஏமே, அதிகாரத்தை பயன்படுத்துங்க. அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது நமக்குள்ளே என்ன கேள்விகள் எழும்பும்னா, ஐயோ நான் அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது நான் ஜெபம் பண்ணிட்டேன்னா அந்த ஆவி எனக்கு வந்துருமே. சிலருக்கு கொஞ்சம் பயம், அதுதான் பிரச்சனை. ஆமாம், நிறைய பேருக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நம்ம சர்ச்சில் யாரும் இல்லை அப்படி. இருந்தாலும் சொல்கிறேன், கொஞ்சம் பயம் வந்துடும். ஐயோ நம்ம ஜெபம் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு இருக்கிற வயிற்றலி வந்துருமே, நமக்கு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்துருமே, நமக்கு அவங்க வீட்டுக்கு நாம் போனோம் பாஸ்டர், அந்த வீட்டில் போய் கால் மிதிச்சுன்னா, ஆமாம் சொல்லுங்கள், காலை மிதிச்சிங்க, நம்ம ஜெபம் பண்ணனா பண்ணுங்க சொல்லுங்கள், அப்படியா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, அப்படியா ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப. ஆனால் நான் வந்து என் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர், தோத்திரம் அல்லேலூயா, அப்படி சொல்லக்கூடாது, தோத்திரம் அல்லேலூயா. ஆமே, அது அதை சொல்லுங்க. அது ஒன்றும் உங்களை ஒன்றும் உங்களை ஒன்றும் உங்களை ஒன்றும் உங்களை ஆமாம் அல்லேலூயா உற்சாகப்படுத்தும்படி சொல்கிறேன். ஊழியத்துக்கு என்ட்ராகும் பொழுது 40 நாள் 3 நேரமும் பாசியும் போட்டேன். அந்த வசனத்தில் அப்படி கையை வச்சு ஜெபம் பண்ணி தான் இன்னைக்கு வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறேன். ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அபூர்வமான காரியத்தை கர்த்தர். ஒருவேளை நீங்கள் ஒரு சாதாரண நபராக இருப்பீங்க, படிப்பு கம்மியாக இருக்கலாம், ஆனால் பேதுருவை கொண்டு தான் பெரிய காரியத்தை செய்தார். 3000 5000 பேரை ரட்சிக்க வைத்தார். படிப்பறிவு இல்லாத ஒரு கை நாட்டு கேசு தான் பேதுரு, மீன் பிடிக்கிறவன் தான் பேதுரு. அவனை கொண்டு கர்த்தர் 3000 5000 பேரை ரட்சிக்க வைத்தார். மாத்திரமல்ல, அவர் போகிற பொழுது அவருடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சொஸ்தமானார்கள் என்று சொன்னார். என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தகுதி இல்லாத, அதுதான் அபூர்வம். உனக்கு தகுதி இருக்காது. இன்னைக்கு அபூர்வமான காரியத்தை கர்த்தர் உன் குடும்பத்தில் செய்ய போறாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. ஆமாம், அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கமாண்ட் பண்ணணும். நம்ம பாஸ்டர் ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் கேட்பாருன்னு சொல்லக்கூடாது. நல்ல தைரியமாக நின்று கமாண்ட் பண்ணணும் இயேசுவின் நாமத்தினால. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆட்டோனே வருது இன்றைக்கி, என்னன்னு தெரில. ஆட்டோ இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு இத்தனை ரூபாய் நீ சம்பாரித்து கொடுக்கல அப்படின்னு ஆட்டோட்ட பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, யாராக இருந்தாலும் நீங்கள் பேசுங்க இயேசுவின் நாமத்தினாலே. தொழிலை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை இன்னைக்கு இவ்வளவு சம்பாரிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா அதிகாரத்தை பயன்படுத்துங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா பேசத்தான் ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதுதான் விசுவாசம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமப்படுவதாக. ஆதி மனிதனுக்கு ஆதாமுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுத்தாரு? அதிகாரத்தை கொடுத்தாரு. அவனுக்கு அதிகாரத்தை தான் கொடுத்தார். ஏன்னா அவர் சங்கீதம் 8வது அதிகாரம் 5 முதல் 8 வரைக்கும் வாசுங்க, முடிச்சிடலாம். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து அடுத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அதிகாரம், ஆளுகையும் அதிகாரத்தையும் நமக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அது அப்படியே விசுவாசிங்க. ஆமே. அன்றைக்கு கோரேஸ் ராஜாவை குறித்து தியானிச்சோம்ல. கோரேஸ் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் ராஜாவுக்கு கீழே அவர் ஜாதிகளை கீழ்ப்படுத்தினார். இன்றைக்கு எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் மேற்கொள்வேன். அபூர்வமான காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. இந்த 7 ஆசீர்வாதம்
ஆசீர்வாதத்துக்கும் நீங்கள் அநேக நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைய தினத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு இந்த 7 வித ஆசீர்வாதத்தையும் என் ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. ஒரே ஒரு காரியம், சிம்பிளாக இது நடக்கணும் அப்படின்னா மேலே வாஸ்தவ முதல் வசனத்தை மாத்திரம் வாசித்துருங்க. உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அவருடைய சத்தத்துக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தம் என்ன சொல்லுது, அவருடைய காரியங்கள் என்ன நம்மகிட்ட ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரு, அதுக்கு நம்ம செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கர்த்தர் உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கர்த்தர் அபூர்வமான காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. எல்லாரும் படி முழங்கால் படிடுவோமாங்க. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். பிரைஸ் காட். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அபூர்வமான கிரியை, அபூர்வமான வேலைக்குரிய ஆசீர்வாதம். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார், அபூர்வமான கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் நடக்க போகுது. ஆமாம், இதுவரைக்கும் உங்களுக்கு வராத நன்மைகள் வரப்போகிறது. இதுவரைக்கும் வராத பணங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுக்கு அதான் அபூர்வம், அதான் அபூர்வம் வரப்போகிறது. கர்த்தர் தரப்போகிறா. உங்க குணாதிசயத்தெல்லாம் மாற்ற போறாரு. இவங்க எப்படி மாறினாங்கன்னு சொல்ல போறாங்க, இவன் எப்படி மாறினான்னு சொல்ல போறாங்க. அபூர்வம் வெறும் மெட்டீரியல்ல, ஆமா, சரீர பிரகாரமான உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு வர வைக்க போகிறார். கனிகள் உண்டாக போகிறது, ஆவியின் கனிகள் உண்டாக போகிறது, உங்களுக்குள்ள ஆவியின் கனிகள் உண்டாக போகிறது. அபூர்வம். இவா எப்படி மாறினான்னு உங்க வீட்டுக்காரர் சொல்ல போறாரு. எஸ் 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 ஆமென் 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 ஆமென். அப்போ அப்படி ஒருவருக்கொருவர் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. அபூர்வமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த நாள்ல இருந்து விசுவாசிங்க. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திராத, ஆமென், இதுவரைக்கும் நீ உன் காதால கேள்விப்படாத காரியங்கள் வரப்போகிறது. உன் வீட்டை தேடி வரப்போகிறது. உன் வீட்டு அட்ரஸ் கேட்டு உனக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. உன் டோர் நம்பர் கேட்டு, உன் அட்ரஸ் கேட்டு கர்த்தர் அனுப்ப போறார், கர்த்தர் அனுப்ப போகிறார். அதுதான் அபூர்வமான காரியங்கள். ஆசீர்வாதம் முன்னால கொஞ்சம் போகும், பின்னால உந்தி ஒன்ன தள்ளிக்கிட்டே வரும். கர்த்தர் செய்ய போறாரு. அதுதான் அபூர்வம். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். அதுதான் அபூர்வம். இதுவரை நடக்காத அற்புத அடையாளங்களை நம்முடைய ஊழியத்தில் செய்ய போகிறார். நம்முடைய ஊழியத்தில் செய்ய போகிறார். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் இறங்குங்க ஃபீல்டில். உங்களை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்த போகிறார். நீங்க சும்மா சாதாரணமா ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும் சரி, அற்புதங்கள் நடக்க போகிறது, அதிசயங்கள் நடக்க போகிறது. ஆத்துமாக்களை பெருக்கத்தை பார்க்க போகிறோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பாரு, உனக்கு மேன்மையை கொடுப்பாரு. உன் குடும்பத்துல மேன்மை, மேன்மை, உன் சரீரத்துல சுகத்தை கொடுப்பாரு. எந்த வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறாயோ இப்பொழுதே ஒரு சுகம் இறங்கி வருகிறது, ஒரு தெய்வீக சுகம் இறங்கி வருகிறது. நீ தோற்ற காரியத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் மறுபடி நான் தோற்க விட மாட்டேன். என் பிள்ளைய இனி தலைகுனிய விட மாட்டேன். கடந்த நாட்கள்ல தோல்வியை சந்தித்து துவண்டு போயிருக்கிறவனுக்கு, துவண்டு போயிருக்கிறவர்களுக்கு 2 மடங்கு வெற்றியை கொடுப்பே என்று சொல்லி ஆவியானவர் திருவிழா பற்றுகிறார். நீ செழிப்பாய், நீ செழிப்பாய். உன்னுடைய கையின் பிரயாசம் செழிக்க போகிறது. தேவ தயவு இறங்கி வர போகிறது. தயவு, தயவு, பெருக்க, ஆளுகை, அதிகாரம் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள்.
ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வாக்குத்தத்தத்தை கொண்டு தேவனங்களை இந்த நாளிலும் நீர் ஆசீர்வதித்து அப்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை அப்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை கேட்ட அத்தனை பேரும் ஜெபிக்கட்டும். வீட்டில் போய் அப்படியே உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே அபியாசப்படுத்தட்டும், விசுவாசிக்கட்டும், வார்த்தைகளை அறிக்கையிடட்டும், வீட்டில் பேசட்டும், யார் இல்லாத நேரத்தில் பேசட்டும், யார் இருந்தாலும் சரி பேசட்டும், வார்த்தைகளை வெளியே பேசுவார்களாக, கரத்தில் ஒப்பு கொடுத்து அறிக்கையிடுவார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். அந்த விசுவாசத்தின் கதவை திறந்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். உட்காருவோம்.